ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அரைஸ் அண்ட் ஷைன் இந்த காலை ஜெப தியானத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதனால் கூட இந்த ஜெபத்திற்காக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காக நன்றி. அரைஸ் அண்ட் ஷைன், எழும்பி பிரகாசி என்கின்ற இந்த காலை ஜெப தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஜெப தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நிறைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் பரிசுத்த ஆவியானவர் வந்து இதை நடத்தி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நாங்கள் நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக வந்து நாம் நம் தேவனை துதித்து ஆராதனை செய்ய ஒவ்வொரு நாளும் தயாராக புறப்பட்டு வருகிறோம். நாம் நம் தேவனை துதித்து ஆராதிப்போம். ஆமென். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கரங்களை வைத்து ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். ஆமென். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். என் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். ஆமென். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தேன்
சொல்வோம். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். யாவரும் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. இரவின் பயங்கரம் பகலின் நம்பு எதற்கும் பயமில்லை. ஹல்லேலூயா. இரவின் பயங்கரம் பகலின் நம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். யாவரும் சொல்வோம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். யாவரும் சொல்வோம். துதிப்போம் துதிப்போம் துதித்துக் கொண்டே இருப்போம். துதிப்போம் துதிப்போம் துதித்துக் கொண்டே இருப்போம். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அப்பா இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்னை படைத்த தேவனை துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். நாம் நம் தேவனை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தியுள்ளோம். தேவனின் நாமம் மகிமைப்பட்டது. இந்த ஆராதனை வேளையிலே ஒவ்வொரு நாள் காலையிலும் நாங்கள் நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக நாம் நமது தேவனை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்த தயாராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு 3வது அதிகாரம் வசனங்கள் 31 தொடங்கி 35 வரை. அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பிரதர் ராஜ்குமார் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நியூ கிரேஸ் டிவியின் மூலமாய் இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலே நம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே இந்த 3ஆம் அதிகாரத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அதில் 35வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய்
இருக்கிறார் என்று. இந்த வேத பகுதியில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே தேவனுக்கு சகோதரனும் சகோதரியுமாய் தாயுமாய் இருக்கிறார் என்று சொல்லி, அப்போது தேவ சித்தத்தின்படி செய்யாதபடிக்கு நம்மளுடைய சுயத்தின்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் ஏதோ தானோ என்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் வாழ்வோமோ தவிர தேவனுடைய விருப்பத்தின்படியாகவும் தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தின்படியாகவும் நாம் வாழ முடியாது. ஆகையினாலே நம் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. இந்த வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் அப்படி என்று சொன்னால் ஒரு மூடத்தனமாய் இல்லது முட்டாள்தனமாய் அறிவில்லாமல் இராதபடிக்கு நாம் தேவ சித்தத்தை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே வேதாகம பகுதியிலே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 3வது வசனம், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள் என்று சொல்லி. அப்போ கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்னா நம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ நம் தேவ சித்தத்தின்படி நாம் செய்வோம் என்று சொன்னால்தான் நாம் அவருடைய சகோதரனாகவும் சகோதரியாகவும் பிள்ளைகளாகவும் தாயாகவும் இருக்க முடியுமோ ஒழிய இல்லை என்று சொன்னால் ஏதோ தானோ என்று சொல்லிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது, சகோதரனாய் இருக்கும் பொழுது நாம் வேண்டிக் கொள்ளுகிற யாவற்றையும் கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். அப்போ அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் அவருக்கு பிரியமான ஒரு மகனாக நாம் வாழ முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு சத்துருவானவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19 21 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உனக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி. அப்போது சத்துரு என்ன செய்கிறான் என்று சொன்னால் தேவ சித்தத்தை நாம் செய்யக்கூடாதபடிக்கு அவன் அநேக பாவங்களை நமக்குள்ளாய் உட்புகுத்துகிறவனாய் இருக்கிறான். இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்த பிரகாரமாய் நமக்குள்ள பொறாமையை கொண்டு வருகிறான், எரிச்சலை கொண்டு வருகிறான், கோபத்தை கொண்டு வருகிறான், வீண் சிந்தைகளை கொண்டு வருகிறான். ஏன் என்று சொன்னால் நாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கும் அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யக்கூடாதபடிக்கும் அவன் இப்படிப்பட்ட பாவங்களை நமக்குள்ளே உட்புகுத்துகிறவனாயிருக்கிறான். இந்த பாவத்திலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளும் நாம் பிரவேசிக்க முடியாது. ஆகினாலே நாம் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகிறவர்களாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் வேதாகமத்தில் சொல்லும் பொழுது, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி. இவர் சுயமாக இல்லை, தன்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தின்படியாக அவர் ராம் முழுவதும் தேவனோடு பிதாவோடு கூட அவர் பேசினார். பகல் முழுவதும் பிதாவினுடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களானாலும் நானும் சரி, நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தமாய் வாழும் பொழுது நாம் தேவனிடத்திலே அமர்ந்து நாம் கேட்டு அதன்படி செய்யும் பொழுதுதான் அது தேவ சித்தமாய் இருக்கிறது. அந்த தேவ சித்தத்தின்படி நாம் நடக்கும் பொழுதுதான் நிச்சயமாகவே நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்க முடியும், அவருடைய சகோதர சகோதரிகளாய் தாயாய் இருக்க முடியும் என்று சொல்லி இந்த இடத்துல அந்த மார்க் 3ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் வாசித்தோம். அந்த இடத்துல அவர் பேசி கொண்டிருக்கும் போது சகோதரர்களும் தாயும் வந்து அவர்களை தேடினார்கள் என்று சொல்லி ஒருவன் இயேசுவின் இடத்துல வந்து சொல்லுகிறான், உன் தாயும் உன் சகோதரனும் வெளியே வந்து நிற்கிறார்கள் என்று சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு பதிலை சொல்லுகிறார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார் என்று சொல்லி. அப்போது கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து உணர்ந்து நாம் செயல்படும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் சத்துருவானவன் அதற்கு எதிரடையாக அவருடைய சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு தங்களை சுயத்திலே நடத்தும்படியான காரியத்தை அவன் செய்கிறவராய் நிற்கிறான். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று சொல்லி சாலமோன் அந்த இடத்துல எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது நம் சுய புத்தியின் மேல் சாயாமல், இந்த அவசரமான உலகத்தில் இருக்கிற நாமும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நாம் தேவ சித்தத்தை செய்கிறோமா இல்லை நம்மளுடைய சுயத்தின்படியான காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கும்போது அநேக நேரத்தில் நம்மளுடைய சுய சித்தத்தை தான் நம்ம தேடுகிறவர்களாக இருப்போம். உதாரணமாய் சொல்லணும்னா, நமக்கு ஒரு பண நெருக்கடி வருகிறது என்று சொன்னால் நம் முதலாவது வேதத்தின்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய பாதத்திலே அமர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனால் நாம் அதை செய்ய மாட்டோம். அதற்கு பதிலாக என்ன செய்வோம், மற்றவர்களிடத்திலே அந்த பணத்தை கேட்கும்படியாக அநேக இடங்களிலே அலைந்து திரிகிறவர்களாக இருப்போம். அதில் வட்டிக்கு வாங்குகிறவர்களாக இருப்போம். இப்படி வட்டிக்கு வாங்குறதுனால தான் அநேகருடைய குடும்பங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாதபடி சத்துருவின் கிரியிலே அவன் மாட்டப்பட்டு அவர்கள் சில வேளைகளிலே தற்கொலைக்கு நேராக அவர்கள் கடந்து போகிறவர்களாக இருக்கிறாங்க. மனுஷனை தான் அவர்கள் முதலாவது தேடி போகிறார்கள் ஒழிய கர்த்தரை தேடி வருகிறது கிடையாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 8வது வசனம் வாசிக்கும் பொழுது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலில் பற்றிலாய் இருப்பது நலம் என்று சொல்லி வேதாகமும் சொல்லுகிறது. அப்போ நாம் மனுஷனை நம்பாமல் தேவனை நம்பி நம் தேவ சமூகத்திலே அமர்ந்து நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். தேவ சித்தத்தின்படி செய்யும் பொழுது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது சங்கீதம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 138:8 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு நாம் உட்பட்டு செயல்படும் பொழுது அவர் நமக்காய் யாவும் செய்கிறவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க என்ன சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்க? நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு நெருக்கம் வருது அப்படின்னா நம் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறோமா, இல்லை உலக பிரகாரமான மனிதனை தேடி நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? நீங்கள் சற்று சிந்தித்து இந்த காலகட்டத்திலே நாம் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா தேவ சித்தத்தை செய்வதற்கு இன்னைக்கு ஜனங்கள் இல்லை. இன்னைக்கெல்லாம் சுயத்தின்படியாகவே ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்நாட்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உதாரணத்துமாய் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலக புகழ்பெற்ற ஒரு தேவ மனிதன் பால் யாங்கிச்சோ அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன், அவருடைய ஆலயத்தை கட்டும் பொழுது சில கடன்களாலே அவர் மாட்டப்பட்டு அந்த கடனை திருப்பி கட்ட முடியாமல் அநேக பிரச்சனை அவருக்கு வந்தது. அவர் தேவ சமூகத்தில் போய் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த சபை கட்டப்பட்டது, அநேக கடன்கள் ஆயிடுச்சு, கடன்காரங்கள் என்னை நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க,
இனி என்னால் வாழ முடியாது, இந்த அவமானத்துக்குள்ளாய் போக முடியாது, உம்முடைய நாமமும் தூஷிக்கப்படுகிறதா இருக்கிறது, அதனாலே நான் மரணத்திற்கு போவது தான் சரி என்று சொல்லி அந்த தேவ மனுஷன் மரணத்துக்கு நேரான காரியங்களை ஏற்படுத்தினார். அந்த நேரத்திலே தேவன் அந்த தேவ மனிதனோடு பேசினார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நாளை தினத்தில் இந்த பணங்கள் கட்டப்படும் என்று சொல்லி அவர் திரும்ப ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், இனி என் வாழ்க்கையில் நான் கடன் வாங்க மாட்டேன். வேதாகமத்திலே வசனம் சொல்லப்படுது, உபாகம் 28:12, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் என்று சொல்ல வேத வசனத்தின் பிரகாரம் அந்த மனிதன் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தார். எத்தனையோ முறை சபையில் அறிவிப்பு கொடுத்தாரு, ஆனாலும் அந்த கடனுக்குண்டான பணம் சந்திக்கப்படவில்லை. மிகுந்த மனவேதனையில தான் மரணத்துக்கு நேராய் போகும் பொழுதுதான் கர்த்தர் அந்த மனிதனோடு பேசினார். அடுத்த நாள் காலையில் ஒரு விசுவாசி அவருக்கு ஃபோன் பண்ணினார். அவர் தொலைபேசியில் பேசும்பொழுது சொன்னார், ஐயா, உங்களுடைய எல்லா கடனையும் நானே கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவர் ஏற்பட்ட அந்த சபை கட்டுமான பணிக்காக வாங்கின அத்தனை பணத்தையும் ஒரே மனிதன் அந்த காலை தினத்திலே வந்து அவரிடத்திலே கொடுத்தார். அந்த கடனை எல்லாம் அவர் கட்டி முடித்தார். தேவனுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி, தேவ சித்தத்தை நாம் செய்யும் பொழுது, தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்து அவருடைய சித்தத்தை கேட்டு அறிந்து உணர்ந்து நாம் செயல்படும் பொழுது யாரை கொண்டு வேண்டுமெனாலும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா, வியாதியோடு இருக்கிறீங்களா, ஏதாவது பிஸ்னஸ் செய்யலாம் என்று சொல்லி 2 மனதோடு கூடிய சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா, நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள நான் உதவி செய்கிறேன், ஆண்டவரே, நீ உங்களுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள நான் ஆண்டவரை முயற்சிக்கிறேன், என்னோடு நீங்கள் பேசுங்க, உங்களுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் உங்களோடு இடைப்படுகிறவராயிருக்கிறார். அவர் சித்தத்தை அறிந்து நீங்கள் செயல்படும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன், அந்த காரியத்திலே கர்த்தர் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். ஆனால் இந்த உலகம் போகிற ஸ்பீடில் சத்துருங்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு உங்களுக்குள்ள வேண்டாத சிந்தைகளை, எண்ணங்களை, தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்து இது உன்னால் முடியாது, இது செய்ய முடியாதுன்னு சொல்லி உங்களை தடை பண்ணுகிறவனாக இருக்கிறான். இல்லை என்று சொன்னால் கடன் பிரச்சனையில் உங்களை மாட்ட வைக்கிறவனாக இருக்கிறான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கடன் பிரச்சனையினால் போய்கொண்டு இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, நான் வாங்கினது தவறுதான் ஆண்டவரே, இனி நான் கடன் வாங்காதபடி உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட நான் விரும்புகிறேன், இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். பால் யாங்கிச்சோ என்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் விடுதலை கொடுப்பார் என்று சொன்னால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அந்த விடுதலையை தர வல்லமையுள்ளவர் தேவனாயிருக்கிறார். நீ தேவ சமூகத்திலே மனம் மாறி மனம் திரும்பி அவரிடத்திலே மன்றாடி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அப்படி செய்யும் பொழுது நீ தேவனுடைய பிள்ளையாயிருப்பாய், தேவனுக்கு சகோதரனாய் சகோதரியாய் தாயுமாய் இருப்பாய். என் சித்தத்தின்படி செய்கிறவனே, அப்போ அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். கொஞ்ச நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்களா, கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சா, கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்தில் உட்காருங்க. மோசேயை பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும் பொழுது அவன் தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும், உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொரு முறையும் மோசேயின் இடத்திலே கர்த்தர் பேசினார். தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவனுக்கு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் அவன் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறான். 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டவனாய் 8வது வசனத்தில் சொல்லுது, ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும், அந்த தண்டை பின்தொடரட்டுமா வேண்டாமா என்று சொல்லி அவன் கேட்கிறான். தேவ சித்தத்தை அவன் கேட்கிறான். கர்த்தர் சொல்கிறான்,
நீ போ, சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி 19வது வசனம் வாசிக்கும் பொழுது அவன் சகலவற்றையும், ஒரு சிறியதாயிலும் பெரிதாயிலும் அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்படுது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இது கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, தேவ சித்தத்துக்கு உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுப்பையா? தேவ சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுப்ப என்று சொன்னால், மோசேனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தது போல, தாவீதோட வாழ்க்கையில் அற்புதம் செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். யோபை குறித்து பார்க்கும்போது அவன் போராடி கொண்டிருந்தார். தேவனை மறுதளிக்காதபடிக்கு அவன் போராடி கொண்டிருந்தான். யோபின் புஸ்தகம் 42 வசனத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், தேவரீர் நீ செய்ய சகலவற்றையும் செய்ய நீ தடைபடாது என்று சொல்லி, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி யோபு 42:10 தேவன் இரட்டித்தனையான ஆசீர்வாதத்தினால யோபை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய பிரச்சனை நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில் நீ தேவ சமூகத்தில் அமர்ந்து நீ ஜெபிப்பே என்று சொன்னால் அவர் சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எங்கேயாவது போகும் பொழுது 2 மனதாக இருக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்யட்டுமா, இங்கே நான் போகட்டுமா வேண்டாம்னு கர்த்தர் நமக்கு உத்தரவு தருகிறவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்படுது. நமக்கு சிறந்த ஒரு ஆலோசகர் யார் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீ அவரிடத்துல அமர்ந்து கேட்கும்போது அவர் சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்படி வெளிப்படுத்துவார் என்று சொன்னால் நீ தேவனுக்கு மகனாக, சகோதரனாக, சகோதரியாக, தாயாக இருப்பாய் என்று சொல்லி அதைத்தான் இங்கே ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். தம்மை சூழ உட்கார்ந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார் என்று சொல்லி. அப்போ அவருடைய பிள்ளையாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அவர் சித்தத்துக்கு, அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமாய் அவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம இப்பொழுது இருக்கிற இடத்துல கண்களை மூடி, நீ எந்த சூழ்நிலையானாலும் சரி, நீ இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட மனத்தாழ்மையாய் உன்னை நீ அர்ப்பணித்து, ஆண்டவரே உன்னுடைய சித்தத்தின்படி என்னை ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துங்கப்பா. இந்த காலை வேளை இப்போ தொடங்குறோம், இந்த இரவு வரையிலும் நீங்கள் நடத்துங்க ஆண்டவரை. தொடர்ந்து நீங்கள் மட்டும் எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து உங்களோட சித்தத்தை மாத்திரம் நான் செயல்படுத்தணும், வேறு எந்த காரியத்தையும் என் சுயத்தில் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே என் சகோதரனும் என் சகோதரியும் என் தாயுமாய் இருப்பார் என்று வேதம் சொல்லுது. இதை கேட்ட, இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மனத்தாழ்மையோடு, ஆண்டவரே இனி என் சுயத்தின்படி நான் வாழாதபடி உம்முடைய சித்தத்தை அறிந்து நான் செயல்பட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் மன்றாடி ஜெபிக்கிற சத்துரு எந்த விதத்திலோ ஆண்டவரை என்னை ஆட்கொள்ளாதபடிக்கு ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் மேல் கண்ணை வைத்து நல்ல ஆலோசனைகளை சொல்லி எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இனி வருகிற ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை பயன்படுத்தும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களை தேற்றும். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.